படம் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு தமிழில் வந்து முதலையை வச்சு இப்படி ஒரு மனிதன் வந்து தப்பாக நடந்தால் எப்படி பழி வாங்கினாங்கிறது முதலையே பழி வாங்குற மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் படம் நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம சேலத்துலேருந்து இந்த படத்தை எடுத்துருக்குறோம். அது நம்ம சேலத்துக்கு தான் நல்ல பெருமை. ரெண்டாவது கரான்றது வந்து நாங்கள் 3 வருஷம் முன்னாலேருந்து எடுத்தோம். இந்த முதலை போர்ஷனுக்காக எங்களுக்கு அந்த சென்சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அது இப்போ தான் சென்சார் கொடுத்தாங்க. அந்த டைமில் தான் அந்த கரன்ற படம் வந்துச்சு. நம்ம கோர்ட்டில் போட்டு நம்மளுக்கு தீர்ப்பாயிடுச்சு. கரான்றது உண்மையாக அவங்களுக்கு தான் இருக்குதுனால தான் சென்சார் நம்மளுக்கு படம் ரிலீஸ் பண்ண விட்டாங்க. அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சேலத்தினுடைய வெற்றி தான் அது. அதனால தான் படத்தை நம்ம வந்து மிக பிரம்மாண்ட முறையில் தமிழ்நாடு முழுவதும் பண்ணியிருக்கிறோம். இந்த கோடை விடுமுறையில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் படம் பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்திங்கன்னா பூரா முதலை வச்சு தான் எடுத்துக்கிறோம். குஜராத்தில் போய் படம் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம படம் தயாரிச்சிருக்கிறோம். அதனால் இந்த படம் வெற்றி பெறணும்னு எனக்கு கோயமான் மூவிஸில் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள்கிட்ட வரவேற்பு கூடுதலாக தேட்டர் ஏதாவது போட்டுக்க முடியும். கூடுதலாக இப்போ தேட்டர் இப்போ ஃபுல்லாக மறுபடியும் இப்போ 50 தேட்டர் தமிழ்நாடு பூரா தேட்டரு இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ நாளையிலேருந்து தேட்டர் இதாகுது. இப்போ அதனால் முதல்ல ரொம்ப கஷ்டம். அதாவது குஜராத்தில் போய் அந்த முதலை பண்ணைன்றது இந்தியாவிலேயே பெரிய முதலை பண்ணை. அங்கே போய் அந்த இதை நாங்கள் ஷூட் பண்ணோம். ரொம்ப 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 ரிஸ்க்காக எடுத்து தான் படத்தை இது பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரீ ஷோ பார்த்துட்ருக்காங்க சென்னையில். ப்ரெஸ் மீடியாலாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ 3:30 மணிக்கு ஆடியன்ஸு வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு அப்புறம் நீங்கள் தான் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு முடிவு பண்ணணும். நீங்கள் பத்திரிகையாரங்க தான் படத்தை பார்த்துட்டு பப்ளிக்கிட்ட எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் கேட்டுக்கணும். இப்போ கரா படத்துக்கு ஏற்கனவே நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க. அது ஏதாவது நஷ்டீடு ஏதாவது கேட்டீங்களா? தனுஷ் அவர்கள் நடித்த படமும் அது ஒரே மாதிரியா இருக்குது டைட்டில். அதுக்கு ஏதாவது நஷ்டீடு ஏதாவது கேட்டீங்களா? நாங்கள் இப்போ கரா படம் கோர்ட்டில் போட்டு கோர்ட்டில் நம்மளுக்கு வந்து நம்ம பேரில் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. சென்சாரில் கொடுக்க மாட்டான். இல்லைன்னா 2 படமும் எப்படி ஒரே மாதிரியே கொடுக்க மாட்டானா? ஏன்னா அவங்க தான் டைட்டில் வச்சு தப்பு. அதனால தான் நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போய் நம்மளுக்கு வந்து நீங்கள் நஷ்டீடு போடுங்கன்ட்டாங்க. கோர்ட்டு தான் நஷ்டீடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோமோ அந்த மாதிரி நஷ்டீடுக்கு நம்மளுக்கு வந்து கோர்ட்டில் அனுமதி கொடுத்துட்டாங்க. மொத்தத்தில் கரா அப்படின்றது அவங்க வந்து தமிழில் வந்து கரன்னு வைக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் அவங்க எழுத்து பார்த்தீங்கன்னா கரான்னு வரும். நம்மளதும் கரான்னு. எப்படி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இதை அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் கரான்றது நம்ம சேலத்துலேருந்து தயாரித்து இன்றைக்கி நம்ம படத்தை வெளியிட்டுருக்குறோம். அதாவது உங்களுக்கு தெரியாதில்ல சினிமான்றது எவ்வளோ கஷ்டமான இதுன்ட்டு. இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்து வெளியில் ரிலீஸ் பண்ணுங்கிறதுனா அவ்வளோ சிரமம். இருந்தாலும் அந்த படம் வந்து நம்ம கரான்றது நம்ம வெளியில் ரிலீஸ் பண்ணலைன்னா ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக ஏதோ கோர்ட்டுக்கு போனாங்க அது பண்ணாங்க மாதிரி நினச்சிருவாங்கிறதுக்காக தான் நம்ம சிரமப்பட்டு அந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். படம் நல்லா வந்திருக்குது, நல்லா போயிருக்குது. நீங்கள் அப்புறம் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் தான் அதனுடைய இதை பேட்டி கேட்டுக்கணும். படம் எப்படி இருக்குதுன்ட்டு நானே தயாரித்தோம் நானே சொல்லக்கூடாது இல்லையா? அது நீங்கள் தான் கேட்டுக்கணும் படம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் நீங்கள் தான் இந்த அண்ணன் இருக்காரு. அண்ணனுக்கு ஒரு கேளுங்க. அந்த பேஜ்மேன் நடிகர் படம் இப்போ பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹியூமருக்கு ஹியூமர், ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், த்ரில்லருக்கு த்ரில்லர் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது உயிரை பணையம் வச்சு இந்த முதலையை வச்சு இந்த படத்தை கிளைமேக்ஸ் சீன்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இப்படி ஒரு தில் வந்து நம்ம சேலம் மண்ணின் மைந்தன் வேங்கை ஐயனார் அவர்களுக்கு வந்திருப்பது உண்மையிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இப்படி ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறது அதுக்கு ஒரு தனி திறமை வேணும், தனி தில்லு வேணும். பேர்பட்ட தில்லான ஒரு மனிதர் திரு வேங்கை ஐயனார் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய குடும்பத்தை வாழ வச்சுருக்காரு இது மூலிமா. அப்படிங்கிறது சொன்னால் அது மிக அது இங்கேருந்து போய் எங்கேயோ ராஜஸ்தானில் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இந்த படம். சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் முதலை வச்சு இது வரைக்கும் யாரும் படம் பண்ணதில்லை. முதலாக வேங்கை ஐயனார் சார் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் ரொம்ப மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை.
ஐயனார் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம்.